இந்த தனிமைப்படுத்தப்படுகிற போது தேவன் நிறைய காரியங்களை பேசுவார். தேவனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள உறவை வேதம் சொல்லுது, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம கிட்ட அப்படிதான் பழகிறார், மனவாட்டியே அப்படிதான் பழகிறார். அதே நேரத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, ஒரு மனவாட்டி கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் தான் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த தனிமைப்படுத்த வரும்போது அவர் அநேக காரியங்களை உங்ககிட்ட பேசுவார். இந்த தனிமைக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் ஒருத்தரை விட்டு பிரிக்கிறாருன்னா அந்த பிரிவினைக்கு நீங்க என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். சில நேரத்தில் நாம என்ன செய்வோம், அந்த பிரிவினைக்கு ஒத்துக்க மாட்டோம். நம்மளா போய் சாரி கேட்போம், நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க, பேசுங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே வளராது. நீ தனிமைப்படுத்தப்பட்டு தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிற நேரம் இருக்கு பாரு, அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட பல ரகசியங்களை உன் வாழ்க்கையில உன்னை பத்தி ஆண்டவர் பேசுறதுக்கு காரணம். அதுக்கு தான் தனிமையா தூக்கிட்டு போவாரு. அது எசேக்கியேலா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், ஆண்டவர் தனித்து விடப்பட்டார்கள் இருக்கும் எல்லா இடத்துலயும்.